இறை இறக்க ஆண்டவரின் அன்பு பக்தர்களே, தீங்கு நாளில் எம்மை காப்பவர் யார் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இதோ இறை இறக்க ஆண்டவரின் வாக்கு உங்களுக்காக. சங்கீதம் 121 7 முதல் 8 வசனங்களில் ஆண்டவர் நமக்கு அளிக்கின்ற வாக்குறுதி இது. ஆண்டவர் எல்லா தீங்குகளிலிருந்தும் உன்னை காப்பார், உன் உயிரை காத்தருள்வார். நீ வெளியே போவதையும் உள்ளே வருவதையும் இப்போது முதல் என்றென்றைக்கும் ஆண்டவர் காத்தருள்வார் என்று கூறுகின்றார். ஆம், நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் பலவிதமான பாதைகளில் பயணிக்கின்றோம். வீட்டை விட்டு வெளியே செல்லும் போதும், வேலை செய்யும் போதும், பயணம் மேற்கொள்ளும் போதும், பலருடன் பழகும் போதும் எதிர்பாராத சூழ்நிலைகளை சந்திக்கின்றோம். இவற்றில் அனைத்திலும் நமக்கு உண்மையான பாதுகாப்பு அளிப்பவர் ஆண்டவரே. மேலும் வாழ்க்கையில் எந்த சோதனையும் வராது என்பதல்ல, மாறாக எந்த சோதனையும் இறைவனின் அனுமதியின்றி நம்மை வெல்ல முடியாது என்பதாகும். அவர் நம்மை வழிநடத்தி தேவையான நேரத்தில் நமது கரத்தால் தாங்கி விசுவாசத்தை உறுதிப்படுத்துகின்றார். நீ வெளியே போவதையும் உள்ளே வருவதையும் என்று அந்த வார்த்தைகள் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு சிறிய செயல்களை கூட ஆண்டவர் நம்மை கண்காணித்து பாதுகாக்கிறார் என்பதை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. இந்த வசனம் நம்மை பயத்திலிருந்து விடுதலைக்கு அழைத்துச் செல்கின்றது. நாளை என்ன நடக்கும் என்ற கவலைப்படாமல் என் வாழ்க்கை இறைவனின் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறது என்ற நம்பிக்கையுடன் வாழ அழைக்கின்றது. இறைவனின் பாதுகாப்பு நம் உடலுக்கானது மட்டுமல்ல, நம் ஆன்மா, நம் மனம், விசுவாசம் ஆகிய அனைத்தினுடைய பாதுகாப்பையும் சார்ந்தது. இன்று நாம் எங்கு சென்றாலும், எந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டாலும், எந்த பயணத்தை தொடங்கினாலும் இந்த வாக்குறுதியை நம் இதயத்தில் தாங்கிச் செல்வோம். ஆண்டவர் என்னை காத்தருள்வார். அவருடைய பாதுகாப்பு ஒரு நாள் அல்ல, ஒரு காலத்திற்கு மட்டுமல்ல, இப்போது முதல் என்றென்றைக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு நித்திய வாக்குறுதியாகும் என்று நம்பிக்கையோடு செல்வோம். இதனால் இன்று முதல், இக்கணம் முதல் இறைவனின் பாதுகாப்பில் நம்மை வைத்து எந்த தீங்கும் நம்மை தீண்டாது, அவரை தாண்டி எந்த சோதனையும் நம்மை மேற்கொள்ள முடியாது என்ற நம்பிக்கையோடு நம் பயணத்தை தொடர்வோம். ஆமேன். இறை இரக்கம் போற்றி.